விசஸ் பார்த்தீங்கன்னா போதலூருக்கு மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பால் வந்து வெங்கட் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவர் ராம்கி இந்த எண்டில் நிற்கிறாரு. வெங்கட்டோட ஃபஸ்ட்டு பாலுங்க அந்த மேட்ச்சில். துவாகுடியோட ஃபஸ்ட்டு பால். ராம்கி ஃபஸ்ட்டு பால் திரும்பியிருக்காரு, லெஃப்ட்டு திரும்பியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ராம்கி லெஃப்ட்டு திரும்பி அடிக்க பார்த்தாரு. பால் பீட்டன் ஆயிடுச்சு. வெங்கட்டோட செகண்ட் பாலுங்க அது. நெக்ஸ்ட் பால் திரும்புகிறாருங்க. பால் கிளிக் ஆகலை பேட்டில். நல்லா ஒரு சிங்கிள் மட்டும்தான், குயிக் சிங்கிள். வெங்கட்டோட தேர்ட் பாலுங்க இந்த மேட்ச்சில். கார்த்தி வந்திருக்கார், நியூ பேட்ஸ்மேன். ஓ நல்ல ஒரு கட்டுங்க. வெங்கட்டோட ஃபோர்த்து பாலுங்க. நல்லா ஓவர் போட்டுட்ருக்காரு. ஓ நெக்ஸ்ட் பால் பீட்டனுங்க. நல்ல ஒரு கட்டு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 பால் பீட்டன் வச்சுருக்காரு வெங்கட்டு. ஓ அவுட்டுங்க. நல்ல ஒரு கட்டு. கார்த்தி பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை பறி கொடுத்து போயிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சரண் வந்திருக்காப்புல. போதலூருக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சரண் வந்திருக்காப்புல. வெங்கட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காரு. அவரோட லாஸ்ட்டு பாலுங்க இந்த ஓவரில். ஓ நல்ல ஷாட்டுங்க, கேட்சுங்க. ஃபீல்டிங்கை நிற்க வச்சு போட்டிருக்காருங்க பால். நல்ல பால், சொல்லி வச்சு விக்கெட் எடுத்த மாதிரி பால் போட்டிருக்காரு. அசோக் பார்த்தீங்கன்னா துவாகுடி அவர் அணிக்காக 2வது ஓவர் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட செகண்ட் ஓவருங்க. ராம்கி பேட்டிங் எண்டில் இருக்கார். ஓ ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒரு கட் ஷாட்டு, ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் பால் போடுறாரு. ஒரு சிங்கிள்ங்க லெக் சைடு, ஒரு சிங்கிள் மட்டும்தான். அசோக்கோட தேர்ட் பாலுங்க இந்த ஓவரில். ஒரு சிங்கிள்ங்க ஆஃப் சைடு, ஒரு குயிக் சிங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரி இந்த எண்டுக்கு வந்திருக்காப்புல. அசோக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஓ சைட்லேங்க, ஸ்ட்ரைட் லைன்லேயே அடித்தார். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. ராம்கி எண்டுக்கு வந்திருக்காப்புல. நல்ல ஒரு பவுலிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு மேட்ச்சு. அசோக்கோட ஓவர் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஓ பீட்டனுங்க, லெக் பைஸு. நல்ல பாலுங்க. ஓ ராம்கி லெக் சைடு ஒரு ஷாட்டுங்க அடித்தார். நல்லா பால் போகலை, ஒரு சிங்கிள் மட்டுமே தான். நல்ல ஒரு ஓவர். அசோக் அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டார். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 6 ரன்னு மட்டும்தான். துவாகுடி ஒரு நல்ல ஒரு பவுலிங்கு. தனது அணிக்காக 2வது ஓவர் போட வந்திருக்காரு முருகேசன். ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா போட்டார். ஒயிட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா ராம்கி கிரீசன் நின்றுட்டுருக்காரு இந்த எண்டில். தனது அணிக்காக செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் போட வந்த முருகேஷ் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைனில் போட்டாப்பில். ஓ ஆஃப் சைடு ஒரு கட்டுங்க. அவரோட செகண்ட் பால் இந்த பால் முருகேசன் அவருடைய. ஓ பீட்டனுங்க. ஹரி பார்த்தீங்கன்னா லெக் சைடு தட்ட பார்த்தாரு. பால் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் அடிச்சிருச்சு. நல்ல பவுலிங் இது வரைக்கும். துவாகுடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காங்க. நல்ல மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா முருகேசன் அவர் ஒரு பாலை போட வந்திருக்காரு. ஓ ஆச்சர் ஒரு சிங்கிளுங்க. ஹரி பார்த்தீங்கன்னா ஆச்சர் தட்டி விட்டு 2ன்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு. குட் ரன்னிங்க. நல்ல ஒரு ஸ்பீடாக 2G எடுத்துருக்காங்க. இப்போ ஆச்சர் நெக்ஸ்ட் இன்னொரு பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ங்க. ஹரி பார்த்தீங்கன்னா அதே அடிச்சிருக்காரு. அடுத்த பாலும் முருகேசன் பார்த்தீங்கன்னா ஓ ஆப்சைடு அடுத்த கட்டுங்க. ராம்கி பார்த்தீங்கன்னா ஆப்சைடு கட் பண்ணிட்டு ஒரு ரன்னுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ரன்னு மட்டும்தான். ஓ லெக் சைடு தூக்கி அடித்தாருங்க பால். அங்கே ஃபீல்டிங் யாருமே இல்லை. பால் பவுண்டரி லைனுக்கு போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தனது அணிக்காக முதல் 4 அடிச்சிருக்காரு ஹரி. இந்த அசோக் பார்த்தீங்கன்னா இந்த தனது 2வது ஓவர் போட வந்திருக்காரு. 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலுங்க. ஓ லெக் பைஸுங்க. பார்த்தீங்கன்னா ராம்கி எண்டில் நின்றுட்டுருக்காரு. லெக் சைடு சிங்கிள் தட்ட ட்ரை பண்ணார். அசோக்கோட செகண்ட் ஓவரில் செகண்ட் பாலு. ராம்கி நிற்கிறாரு. லெஃப்ட்டு திரும்பிட்டாருங்க. லெக் திரும்பி அடித்தாருங்க. ஒரு நல்ல ஸ்டாப்பு. லெஃப்ட்டு திரும்பி அடிக்க பார்த்தாரு. ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. நல்ல ஃபீல்டிங்கு.
அசோக் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டுட்ருக்காரு. பேக் சைடுங்க தூக்கி விட்டாருங்க பேட்ஸ்மேன் ஹரி. ஃபீல்டிங் அங்கே யாரும் இல்லை, 2 ரன்னும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், குட் ரன்னிங்க. ஹரி பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கிவிட்டு நல்ல ஒரு பேக் சைடு தூக்கி அடித்த ஷாட்டு. 2 ரன் மட்டும்தான். ஹரி திரும்பிட்டாருங்க. பால் பேட்டா காலான்னு தெரியலை. அம்பேர் லெக் பைஸ்ன்னு சொல்லிட்டாருங்க. அசோக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்காரு தனது அணி துவாகுடிக்காக. நெக்ஸ்ட் ஒரு பீட்டனுங்க பால். அசோக்கோட லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். இது ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடித்தாருங்க. ஃபீல்டர் நிற்கிறாரு. கேட்சுன்னு நினைக்கிறேங்க. கேட்சுங்க. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. 20 ரன் மட்டும்தான். நல்ல ஒரு பவுலிங்க துவாக்குடி இது வரைக்கும். துவாக்குடியை 5வது ஓவரில் போட வந்திருக்காரு. அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஓவர் அவருக்கு இது ஃபஸ்ட்டு பாலுங்க. ராம்கி என்று நினைக்கிறாரு. அடித்தாருங்க தூக்கி. பால் கிளியர் பண்ணின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அங்கே ஒரு ஃபீல்டர் நிற்கிறாரு. நல்ல ஒரு ரன்னிங்க. ராம்கி பார்த்தீங்கன்னா தூக்கி அடித்தார் லெக் சைடில். பால் போகவே இல்லை. ராஜ்குமார் அவரோட செகண்ட் பாலை போடுறாருங்க. ராம்கி லெஃப்ட்டு திரும்பினாருங்க. திரும்பி அடித்தார். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா அசோக் இருக்கார். பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு. ராஜ்சேகர் அவரோட 3rd பாலுங்க. ராகுல் பேக் சைடு தூக்கி அடித்தாருங்க பாலை. 2 ரன் கால் பண்ணுறாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங்கு. பார்த்தீங்கன்னா ராம்கியும் ராகுலும் அவங்க டீமுக்காக நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பேட்டிங்கு நல்ல ஒரு பேட்டிங் சொல்லிட்டு இருக்கலாங்க. இது வரைக்கும் புதுலூர் நல்ல ஒரு பேட்டிங்கு. பீட்டனுங்க பால். மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆப்சர் ஒரு சிங்கிள் மட்டும். அசோக் வந்து பால் எடுக்கிறாருங்க. ராம்கி எண்டுக்கு வந்திருக்காரு. இது ஒரு ராஜசேகரோட லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். அப்போங்க ராம்கி என்ன பண்ண போகிறா தெரியலை. சிங்கிள் ட்ரை பண்ணார். பால் பீட்டன் விட்டாருங்க. பார்த்தீங்கன்னா ரன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26ங்க. அருள் பார்த்தீங்கன்னா அவர் அணி துவாக்குடிக்காக அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் இது. ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால் போட வந்திருக்காரு. கிரீஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா ராகுல் நின்றுட்டு இருக்காரு. அருளோட ஃபஸ்ட்டு பாலுங்க அது. சிங்கிள்ங்க. ஆப்சைடு ஒரு சிங்கிள் மட்டுமே. ராமிக்கு வந்திருக்காருங்க கிரீஸுக்கு. அருள் போட்டுட்ருக்காரு பவுலிங்கு. அடித்தாருங்க ராம்கி பேட்டில் பல்லங்க. லெக் சைடு இழுத்து அடிக்க பார்த்தாரு. பால் கிளிக் ஆகலை பேட்டில். ராகுல் வந்திருக்காருங்க இப்போ கிரீஸுக்குள்ளே. சிங்கிள்ங்க லெக் சைடு. சிங்கிள் தான் நினைக்கிறேன். ராகுலுக்கு 2 ரன்னு கேட்குறாரு. அங்கே 2 அவுட்டுங்க. ராம்கி அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் வந்திருக்காப்புல புதுலூர் அவர் அணிக்காக. ராகுல் இந்த எண்டு கிரீஸில் இருக்காருங்க. லெக் சைட் தட்டிட்டு போயிருக்காங்க. 2ன்னு கால் பண்ணியிருக்காப்புல ராகுல். இல்லைங்க, ஃபீல்டிங்க. அங்கே ஒரு ஃபீல்டிங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான். ராகுல் அருள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க ஒரு நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காரு. மயில் அவரோட ஃபஸ்ட்டு பாலை பேஸ் பண்ண வந்திருக்காரு இந்த மேட்ச்சில். அடித்தாருங்க ஆஃப் சைடு. பேட்டில் பல்லங்க ஒரு எட்ஜு. ஒரு சிங்கிள் மட்டுமே நினைக்கிறேன். பால் ஓயிடுங்க. ஒயிடுன்னு சொல்லிட்டார் அம்பேரு. ஆஃப் சைடில் ஒரு பீட்டன் நினைக்கிறேன். ஆமாம், பீட்டனுங்க பால். ரன்னு பார்த்தீங்கன்னா 32. 33 அடித்தா துவாக்குடி வின்னிங்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்க நிலையில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க முருகேஷ். கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடித்தார். கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் அசோக் வந்திருக்காருங்க கிரீஸ்குள்ளே. விக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் எடுத்தாப்புல.
ஓ லெக் சைடு பால் ஒயிடுங்க. அம்பேர் ஒயிடுன்ட்டாரு. லெக் சைடு சுற்றினாப்ல அசோக்கு. பால் கிளிக் ஆகலை பேட்டில். ஓ லெக் பைஸுங்க. நல்ல பால். காலில் அடிங்க, நல்ல அடி. விக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் போட்டுருக்காரு அவர் டீம் புதுலூருக்காக. ஓ பேட்டில் எட்ஜுங்க. பின்னாடி பேக்கில் போணுச்சு. அங்கேயும் ஒரு மிஸ் பால் ஆயிடுச்சுங்க. 2 ரன் ஓட்டாங்க. இது வரைக்கும் விக்கி ஒரு அணிக்கா நல்ல ஒரு ஓவர் தான் போட்டுட்ருக்காரு. அசோக் எண்டில் இருக்கார், கிரீசனில். ஓ ஒயிடுங்க. ஆஃப் சைடில் ஒயிட் லைனில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு அம்பேர் இந்த பாலை. ஓ ஆஃப் சைடு ஒரு சிங்கிள் தட்டியிருக்காரு அசோக். எண்டு மாற்றிருக்காரு. இப்போ நியூ பேட்ஸ்மேன் அருள் வந்திருக்காருங்க கிரீஸுக்குள்ளே. ஓ ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடித்தாருங்க பாலை. ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள். அருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் தட்டிட்டு ஒரு ரன் விட்டார். இப்போ நியூ பேட்ஸ்மேன் இந்த எண்டுக்கு கிரீஸ்குள்ளே அசோக் வந்திருக்காரு. ஓ லெக் சைடில் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஆமாம் அசோக் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு வந்து பால் அழகாக தட்டிட்டு ஓட்டாப்பில் ஒரு ரன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர் முடிஞ்சுக்கிறத 7 ரன்னுங்க டிமோ ஸ்கோரு. நியூ பவுலர் ராம்கி வந்திருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு பால் இந்த ஓவரில். ஓ பி 10. அவரே பாலை கையில் எடுத்துட்டாருங்க. நல்ல ஒரு பால். ஓ பி 10ங்க. நல்ல பால். ராம்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல பால் போட்டுட்ருக்காருங்க. ஓ ஒயிடுங்க. பால் ஒயிடு. ராம்கி இது வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காரு. ஓ அடித்தாருங்க லெக் சைடில் தூக்கி அசோக்கு. 2 ரன்னு ஓடுறாங்க. ஓட்டாங்க 2 ரன்னு. ஓ பி 10ங்க. நல்ல பால். லெக் பைஸ். ஓ அடித்தாருங்க. கேட்ச். கையில் எங்க பால். பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் சிவராமன் வந்திருக்காப்புல. ராம்கி போன பால் விக்கெட் எடுத்தாப்புல. சிங்கிள்ங்க ஆஃப் சைடு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன்னு மட்டும்தான். நல்ல ஒரு பவுலிங்க புதுலூர். விக்கி பார்த்தீங்கன்னா 2வது ஓவர் போட வந்திருக்காரு. அவரோட 2வது ஓவருங்க இந்த மேட்ச்சில். சிவராமன் கிரீஸில் நிற்கிறாப்புல. நல்ல பாலுங்க. நல்ல லென்த்தில் போட்டாருங்க. விக்கி அவரோட செகண்ட் பாலுங்க இந்த ஓவரில். லெக் சைடு போட்டாருங்க. ஓயிடுங்க. போன பால் நல்ல பால் போட்டார் ஆஃப் சைடு. இந்த பால் லெக் சைடில் தூக்கி போட்டு ஓயிடு கொடுத்துட்டாருங்க. ஓ சிவராமன் ஆஃப் சைடு அடித்தாருங்க. பால் ஓடிட்டுருக்கு. 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணாங்க. அங்கே ஒரு ஃபீல்டிங்கும் ஒரு 2 மட்டும்தான். வீஸ்குள்ளே அருள் வந்திருக்காப்புல. ஓ நல்ல பாலுங்க. ஆஃப் சைடு நல்ல லென்த்தில் நல்ல ஸ்பேஸில் போட்டாருங்க இந்த பாலை. மிஸ் பண்ணிட்டாருங்க அருள் இந்த பாலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கி நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காருங்க. அருள் கிரீஸில் நிற்கிறாரு. ட்ரை பண்ணாருங்க ஸ்ட்ரைட்டில் அடிக்க. பால் எட்ஜ் எடுத்து ஆஃப் சைட்லேயே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஓ ஆஃப் சைடுங்க. ஆஃப் சைடு தட்டியிருக்காங்க. கேப்பில் தான் போயிருக்கு பால். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. 2 ரன்னு மட்டும்தான் நினைக்கிறேங்க. நல்ல ரன்னிங்க சிவராமன் பார்த்தீங்கன்னா எண்டு நல்ல ரன்னிங்க. ஓ ஆஃப் சைடு தட்டினாரு. ஓ மிஸ் ஃபீல்டிங்க. ஐயோ கீழே வந்துட்டாருங்க ஃபீல்டரு. இன்னும் 2 கூப்பிட்றாங்க. 2 ஓடலைங்க. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. இது டீமுக்காக 4வது ஓவரு. ஃபஸ்ட்டு பாலுங்க. நல்ல பாலுங்க. கரெக்டான லைனில் போட்டாருங்க. பால் நல்ல ஸ்பேஸ்னு போட்டார்.
பிரகாஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸில் போட்டிருக்காரு பவுலிங்கு. போட்டாருங்க, ஆஃப் சைடு இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். அருள் பேட்லேருந்து இப்போதைக்கு ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. பிரகாஷ் அவரோட 3ஆவது பால் போட வந்துட்டுருக்காரு. கேட்சுங்க, நல்ல ஒரு பால், நல்ல ஸ்பேஸுங்க ஒரு ஓவரில். இப்போ பார்த்தீங்கன்னா சிவராமன் அவுட் ஆனதுக்கப்புறம் அஜித் வந்திருக்கு அப்படி கிரீஸ்குள்ளே, நியூ பேட்ஸ்மேனு. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காருங்க. இது வரைக்கும் அவர் அன்றைக்கி ஒரு நல்ல ஓவர் தான் அந்த மேட்ச்சில் அவருக்கு. ஆஃப் சைடுங்க, அஜித் நல்ல ஒரு சிங்கிள் தட்டினார் ஆஃப் சைடில், நல்லா போட்டுட்ருக்காருங்க. போட்டாருங்க, நல்ல பாலுங்க, நல்ல ஸ்பீடுங்க. சிங்கிள் ஆஃப் சைடு பேக்கில் ஒரு சிங்கிள் மட்டும்தான். ராம்கி அவரோட செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் போட வந்திருக்காரு. அருள் பேட்டிங் எண்டில் நிற்கிறாரு. போல்டுங்க, கிளியர் போல்டு. நியூ பேட்ஸ்மேன் தீபன் வந்திருக்காரு கிரீஸ்குள்ளே. அருள் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு லெக் சைடு தட்டியிருக்காருங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். கிரீஸ்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்திருக்காரு. ராம்கி ஓவர் போட்டுட்ருக்காரு. பேக் சைட் தட்ட ட்ரை பண்ணாரு, அதே மாதிரி தட்டி விட்ருக்காரு. அங்கே பேட் யாரும் ஃபீல்டிங் இல்லை. 2 ரன் ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன்னுங்க, நல்ல ரன்னிங்க. கரெக்டாக ஃபீல்டிங் இல்லைன்னு பார்த்து தட்டி விட்டு ஓட்டார் அஜித். ராம்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓவரில் 4th பால் போட வந்துட்டு இருக்காரு. அஜித் பேட்டிங் எண்டில் நிற்கிறாரு. தட்டினாரு, எட்ஜ் எடுத்து ஆஃப் சைடில் போயிடுச்சு பால், ஒரு சிங்கிள் மட்டும்தான். ரீசெண்டில் தீபா நிற்கிறாப்புல. அடித்தாருங்க லெக் சைடில், ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங்க. விக்கி கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பாலை. விட்டுருந்தா 2 ரன் போயிருக்கோம். ராம்கி போடுறாருங்க. தட்டினாருங்க, 2 ரன் கால் பண்ணிட்டு போய்க்கார் அஜித். பாலை எடுத்தாங்க. கீப்பர் 2 த்ரோ அடித்தாருங்க, அவுட்டுங்க. 6க்கு 6ங்க, லாஸ்ட் ஓவரு. 6 பாலுக்கு 6 ரன் அடித்தா துவாகுடி வின்னிங்க, அடிக்கலைன்னா போதலூர் வின்னிங்க. ராகுல் ஓவர் போட வந்திருக்காரு. 6க்கு 6 அடிக்கணும்னு இல்லை. பின்னாடி அடித்தாருங்க, ஃபீல்டிங் நிற்க வச்சு போட்டாங்க. ராம்கி கரெக்டாக கேட்ச் எடுத்தாருங்க. 5க்கு 6ங்க, நல்ல ஒரு பால், ஃபீல்டிங் நிற்க வச்சு போட்டுட்ருக்காங்க. 5க்கு 6 அடிக்கணுங்க. லெக் சைடுக்கு தட்டினாருங்க, தட்டிட்டேன். கேப்பு தான், ஃபீல்டிங் யாரும் இல்லை, வந்துட்டாரு, ஃபீல்டை வந்துட்டாருங்க. 2 ரன்னு, குட் ரன்னிங்க, நல்ல ஒரு ரன்னிங் தாங்க. 4க்கு 4 அடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு தட்டிட்டு 2 ரன் ஓட்டார். அடித்தாருங்க, பாலா பேட்டான்னு தெரியலை. 3க்கு 3 அடிக்கணும். மேட்ச் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க, நல்ல மேட்சுங்க. இது பார்க்கவே வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. 3க்கு 3 ராகுல் போட வராருங்க. பீட்டனுங்க, 2க்கு 3. மேட்ச்சு செம்ம சுவாரஸ்யமாக இருக்குங்க பார்க்கவே. ஷியாம் பார்த்தீங்கன்னா போன பால் பீட்டன் விட்டார், ரொம்ப ப்ரெஷரில் விளாண்டிட்டு இருக்காருங்க. 2க்கு 3. ராகுல் நல்லா லென்த்தில் பால் போட்டுட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் எந்த டீம் கையில் இருக்குன்னு தெரியலை. 2 டீம் சைடும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 1 பால் பீட்டனுங்க. 1க்கு 3. ஒரு பாலுக்கு 3 ரன் அடிக்கணுங்க, நல்ல மேட்ச்சு. இப்போ ராகுலுக்கு லாஸ்ட் பால் போட வந்துட்டு இருக்காப்புல. ஷியாம் பேட்டிங் எண்டில் நிற்கிறாரு. பீட்டனுங்க, பீட்டனு. ஒருத்தர் ஒரு ரன் ஓடினாங்க. இருந்தாலும் மேட்ச் பார்த்தீங்கன்னா போதலூர் வின்னிங். நல்ல ஒரு கேமுங்க போதலூர்.